நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வார ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 11/11/2012 ஞாயிற்றுக்கிழமை முதல் 17/11/2012 சனிக்கிழமை முடிய உள்ள வார ராசி பலன்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நல்ல விஷயத்தை நாம் எல்லாரும் பகிர்ந்துப்போம். இந்த வாரத்தில் கொஞ்சம் சுயநலமாக இருக்கிறவாளுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குறிப்பாக எடுத்துட்டோம்னா ஒரு நல்ல விஷயந்தான். ஒரு அண்ணா தம்பியோட உறவு எப்படி இருக்கும், அண்ணா சுயநலமாக இருந்தால் அவா ஜாதகம் எப்படி இருக்கும், தம்பி சுயநலமாக இருந்தால் அவா சாதகம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த ஜாதகத்தில் வாகுல வர்க்கோர்த்தம யோகம் இல்லைன்னா அண்ணா தம்பி உறவில் விரிசல் ஏற்படும். ஒரு சின்ன வீட்டுக்கு அடிச்சுக்கிறவாள்லாம் இருக்கா. வீடு ஒரே வீடு அப்பா வச்சுட்டு போயிருப்பா, அப்பா இருக்க மாட்டா, புள்ள 2 பேரும் அடிச்சுப்பா. இதோட என்னது அதோட என்னதுமா, எதுவுமே நம்மதில்லை. தகப்பனார் விட்டுட்டு போனதை அவர் ஞாபகமாக நம்ம வச்சுக்கணும். அதே தான் ஜாதகத்தில் திருதிய ஸ்தானமான 3ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை ஆகாது. அதே நேரத்தில் நவாம்சத்திலையும் செவ்வாய் ராகு சேர்க்கை ஆகாது. சுகஸ்தானமும் நன்னா இருக்கணும். மாத்ருஸ்தானத்தில் பாவகிரகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடாது. சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடாது. இப்படி இருக்கிறச்ச சுயநலமான மனநிலையே உருவாகும். அதெல்லாம் நம்ம போக்கிக்கிறதுக்கு பக்தி பிரார்த்தனையாக இருக்கிறச்ச நமக்கு எல்லாமே பகவான் சித்தி பண்ணி தருவார். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாமே சுபிட்சமாக நடக்கணும்னு நம்ம பிரார்த்திப்போம். மேசராசி அன்பர்களே, வாரம் துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது. நீலம யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. துவாதசி திதியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியம் எல்லாமே நம்ம சிறப்பாக செய்து முடிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஓடி 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 உழைச்சி ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை முன்னாடி இருந்தது. இப்போ பார்த்தா உட்கார்ந்த இடத்துல எல்லாம் நமக்கு சுபிட்சமாக கிடைக்கும். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சு கேட்பா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாயுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியும் நன்னா இருக்கிறது, ராகுவுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்கல்லாம் நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். எதிர்பாராமல் செல்வம் சேரும். குறிப்பாக பெண்களுக்கு மனோதைரியம் கிடைக்கும். காரணம் என்ன, குருவுடைய ஸ்தான பலம் நன்னா இருக்குது. குருவுடைய பார்வை திருஷ்டி நன்னா இருந்தாலும் அந்த குருவுடைய ஸ்தான பலம் இந்த வாரம் நல்லா அமோகமாக இருக்கிறதுனால எதிர்பாராத செல்வங்களும் சேரும். உறவு முறைகளால் நல்லா விருந்து உபச்சாரம்லாம் நன்னா இருக்கும். நல்லா குதூகலமான வாரம்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் நம்ம போயிட்டு வரலாம். கவலையப்பட வேண்டாம். சில பேருக்கு இடமாற்றம் நல்ல சுபிட்சத்தை தரும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 90% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. ஓம் நமோ நாராயணாய். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் காஷம யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. துவாதசி திதியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. சரியில்லையே. இந்த வாரத்தில் பொறுத்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் எதுலையுமே கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருத்தட்ட பேசுகிறச்ச கூட நிதானமாக பேசணும். அதுக்கு காரணம் என்ன, வாக்குஸ்தானமும் ஒரு சுபிட்சம் இல்லை, தனஸ்தானமும் சுபிட்சம் இல்லை, பூர்வ புண்ணிய ஸ்தானமும் சுபிட்சம் இல்லை. ராகுக்கு எது பிடியில் கிரகங்கள்லாம் மாட்டின்னு இருக்கிறது. 9 கிரகத்தில் நமக்கு சாதகமாக 4 கிரகம் தான் இருக்குது. மற்ற கிரகங்கள்லாம் சற்று பாதகமாக இருக்கிறதுனால எதுலேயுமே நமக்கு நிதானம் வேணும். ஆற்ற விட்டு வெளியே கிளம்பி போகிறச்ச ஆற்றுலேயே நம்ம மன நிறைவோடு கிளம்பணும். அது ஆற்றுல சில குடும்பங்களில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கும். அதாவது சண்டையோடு சேர்ந்து சச்சரவு வரக்கூடாது. 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். ஒன்று சண்டை இருக்கணும் அல்லது சச்சரவு இருக்கணும். இது 2 சேர்ந்து இருந்தால் நம்ம மனக்குழப்பம் தான் மிஞ்சும். ராத்திரியில் தூங்குறச்ச கூட நமக்கு நிம்மதியை கொடுக்காது. ஆவியில் உள்ள நினைவுகள்லாம் அப்படியே போட்டு மனசை அமிழ்த்தும். அதுக்கு காரணம் என்ன, செவ்வாயோட ஒரு பலகீனமும் ராகுடைய ஒரு பலகீனம் நம்மளை பாடாப்படுத்தும். கவலைப்பட வேண்டாம். எதிர்பாராத நன்மைகளும் திருப்பு முனையாக அமையும். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா. சில குழந்தைங்க அடம் பிடிக்கத்தான் செய்வா. இந்த வாரத்தில் நீங்கள் எதுலேயுமே சற்று நிதானமாக இருங்கோ. உணவு வகையில் கூட கொஞ்சம் கவனமாக, வெளியில் சாப்பிட்றச்ச கொஞ்சம் நிதானமாக சாப்பிடுங்கோ. ஆற்றுலையும் கொஞ்சம் நிறையா சாப்பிடுங்கோ. இரவில் கொஞ்சம் சட்டுன்னு படுத்துங்க, காத்தால சட்டுன்னு எழுந்திரிச்சுங்கோ. பக்தி பிரார்த்தனையாக இருங்கோ. 24 நிமிஷம் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கோ. மனசுக்குள்ளே கண்ணை மூடிண்டு பிரார்த்திச்சுங்கோ. எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 55% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 4. ஓம் நமோ நாராயணாய். மிதுனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் பஞ்சசுக யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. ஹஸ்த நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் வாரம் துவங்கி இருக்கிறது. பஞ்சசுக யோகம்னா அந்த யோகம் நமக்கு இல்லை, மற்றவாளுக்கு தான். நம்ம உழைக்கணும், மற்றவாளுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். ஒரு 100 ரூபாய் பையில் இருந்தால் கூட
90 ரூபா மற்றவாளுக்கு தான் 10 ரூபா தான் நமக்கு. இதை நினச்சிட்டு இந்த வாரத்தை அப்படியே வண்டி ஓட்ட வேண்டியதுதான். எதுவும் எதிர்பாராத நன்மைகள்னு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு சற்று குறைச்சலாக இருக்கும். இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமையும் கடைசி சனிக்கிழமையும் நல்ல சன்னதியை சேவிச்சுட்டு வாங்கோ. ஆற்றுலே உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாம். காத்தால சட்டுன்னு எழுந்து உட்காந்து நல்ல நேட்டு விளக்கு ஏற்றி அந்த நல்லெண்ணையோட புகை நம்ம சரீரத்தில் படுறச்ச தீராத வியாதியும் 64 வியாதியும் தீர்ந்து போகும்னு சொல்கிறா. அதனால் விளக்கேற்றி உட்காந்து விளக்கு முன்னாடி உட்காந்து கண்ணை மூடிண்டு நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம பிரார்த்திக்கலாம். ஓம் நமோ நாராயணாய. பகவான நாராயணனை கூப்பிட்டா அவள் சட்டுன்னு, அதாவது எப்படி ஒரு தாய் குழந்தையை கூப்பிட்டா குழந்தை அம்மானு வருதோ அதுபோல் பகவான் நம்மளை அரவணைச்சுப்பார். கவலைப்படாதீங்கோ. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் மற்றவாளுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய வாரம் இது. எதிர்பாராத நன்மைகள் இருந்தாலும் கூட வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சு போகிறது நல்லது. வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும். சுப செய்திகள்லாம் கொஞ்சம் தாமதப்படும். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. எது கெடுதலாக நடக்குதோ அது நன்மையுடைய அறிகுறிங்கிற அளவுக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் வேணும். நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணக்கூடாது. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 60% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. ஓம் நமோ நாராயணாய. கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே சாஸ்திருத யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. அஸ்த நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் வாரம் துவங்கியிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். வாரம் துவக்கமே நல்லா இருக்குன்னா 9 கிரகங்களில் நமக்கு 7 கிரகங்கள் சாதகமாக இருக்குது. பாதகமாக இருக்கக்கூடிய 2 கிரகம் கூட நமக்கு சில நேரங்களில் நன்மையை தான் செய்யும். காரணம் என்னென்னா, நம்ம ஒருத்தட்ட நன்னா பேசின்னு இருக்கோம், அவன் மனசில் ஏதோ நினச்சிண்டு அப்படி மனசாபமாக அப்படி பேசினா கூட அது கூட நமக்கு நன்மை தான் கொடுக்கும். காரணம் இந்த வாரம் எதிர்பாராத நன்மைகள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள். சில வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டே இருப்பா, கடல் கடந்து போகணும். ஜலராசி உள்ள வாரம் இது. அந்த ஜலராசி வாரமாக இருக்கிறதுனால வெளிநாடு பிரயாணங்கள் சட்டுன்னு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம். வெளிநாடு சுற்றி பார்த்துட்டு வரவாள் கூட இந்த வாரம் போயிட்டு வரலாம். கவலையப்பட வேண்டாம். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சு கேட்பா. காரணம் என்னென்னா, செவ்வாயுடைய சுழற்சியும் சூரியனுடைய அதீதி யோகமும் சந்திரனுடைய பக்கபலமும் நமக்கு நல்லா ஸ்திரமாக இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும். தாயார் தகப்பனார் ரொம்ப ஆதரவாக பேசுவா பிள்ளைங்கள்ட்ட. அந்த அளவுக்கு வயசான வயோதிக தாயார் தகப்பனாலாம் ஆற்றுல இருப்பா. அவெல்லாம் நன்னா நம்ம கவனிச்சுக்கணும். சில தாயார் தகப்பனாரை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னத்தை செஞ்சாலும் கூட என்னப்பா என்ன அப்படின்பா. அந்த அளவுக்கு அவளுக்கு மனசு விரக்தி. ஏன்னா வயசு ஆக ஆக அவளுக்குன்னு சில எண்ணங்கள் அப்படியே தாழ்வாக, நம்ம பிள்ளை நம்ம கவனிப்பானோ, பொண்ணு கவனிப்பாலோ மாட்டாலோ, இதெல்லாம் அந்த எண்ணங்கள் வரும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அம்மா அப்பாவுக்கு நாம் நன்மையே செய்யணும். முதல் தெய்வம் யாருன்னா தாயார் தகப்பனார் தான். அவளுக்கு நம்ம நன்மை செய்கிறச்ச எதிர்பாராத நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகிறச்ச சற்று நிதானமாக போகணும். யார்கிட்ட பேசினாலும் நிதானமாக பேசணும். கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக பெண்களுக்கு மனோதைரியம் மிக்க வாரம் இது. குழந்தைகள்லாம் நல்லா அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்லா சௌக்கியமாக இருப்பா. படிப்புலெல்லாம் நல்லா கவனம் செலுத்துவா. கவலைப்படாதீங்க. பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் ஆற்றுக்கு வந்து சேரும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 95% நமக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. ஓம் நமோ நாராயணாய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் கீரண யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. அஸ்த நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் சற்று போராத நேரம்தான். கொஞ்சம் எதிர்பாராத சில இடையூறுகள், கெடுதல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் ஓங்கி தலை தூக்கும். யார்கிட்ட நம்ம கடன் வாங்கணுமோ அவள் அப்படியே எய்த்தாப்பில் வந்து நிற்பா. இதெல்லாம் காரணம் என்ன? செவ்வாயுடைய பலம் சரியாக இல்லை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்கோ. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்கோ. சனிக்கிழமை லீவு நாளாக இருக்கும். சன்னதி சேவிக்கு போய் பகவான்கிட்ட உட்காந்துருங்கோ. எல்லா பிரச்சனைகளையும் பகவான் பார்த்துப்பார். காரணம் என்னென்னா, 9 கிரகங்களில் நமக்கு சாதகமாக 4 கிரகம் தான் இருக்குது. 5 கிரகங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால நம்ம எதுலேயுமே சற்று நிதானமாக இருக்கணும். வெளியூர் பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும். பக்தி பிரார்த்தனையில் போகிறச்ச அந்த காரியத்தை நாம் ஜெயிச்சிடலாம். அதுக்காக வெளியூர் நம்ம போகாமல் இருக்க முடியுமா? வேலை நிமித்தமாக போகணும். சரி, வியாபாரிகள்லாம் கொஞ்சம் சாமான் வாங்கலாம் போவா. அதெல்லாம் நம்ம போகாமல் இருக்க முடியாது. அதனால் பிரார்த்தனையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதுதான். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நாம் எப்படி இந்த வார ராசி பலனை கொண்டு வர்றோம்னா, கிரக சுழற்சிகளை வச்சு நாம் கொண்டு வர்றோம். செவ்வாயோட பலம் சற்று குறைச்சல், சந்திரனுடைய பலம் சற்று குறைச்சல், ராகுடைய பலம். ராகு நன்னா இருந்தால் தான் பணம் நிறையா வரும்.
அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குறைச்சலாக இருக்கிறதுனால நம்ம பக்தி பிரார்த்தனைகளை கொண்டு போகணும். குறிப்பாக பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சோர்வு உண்டாகும். சில பேருக்கு பார்த்தா அந்த வயிறெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தா அசந்து தூங்க மாட்டா, அசதியாக தூங்கி எழுந்திருப்பா. காத்தால சட்டுன்னு முழிச்சுப்பா, 2 மணிக்கு தூக்கம், அப்படி கண் முழிச்சுப்பா, அப்புறம் மறுபடியும் தூங்க முடியாது. இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பகவானை பிரார்த்திச்சுக்கணும். அப்படியே கண்ணை மூடிட்டு பகவானை நம்ம மனசுக்குள்ளே நினைவுக்கு கொண்டு வந்தால் உடனே நம்ம அசந்து தூங்கி போயிடலாம். இதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் அவசியம் செய்யணும். காத்தால சட்டுன்னு எந்திரிக்கணும். 24 நிமிஷம் பகவானை நன்னா பிரார்த்திக்கிறச்ச நமக்கு எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பார். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு 55% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1. ஓம் நமோ நாராயணாய. கன்னியாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் வியூக யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. துவாதசி திதியில் அஸ்த நட்சத்திரத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. நல்ல யோகமான வாரம்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் கடைசி ஒரு நாள் அந்த சனிக்கிழமை எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. வெள்ளிக்கிழமை பகல் 3 மணிக்கு மேலே கொஞ்சம் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருங்கோ. சனிக்கிழமை சன்னதி சேவிக்க போங்க. எதிர்பாராத நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாரம் இது. ஏன்னா சந்திரனுடைய சுழற்சினால் பெண்களுக்கு மனோதைரியம் கிடைக்கும். செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால, அதாவது வீடு மனை வாகனங்கள் யோகங்கள்லாம் நன்னா பெருகி வரும். சனியுடைய பாவம் நன்னா இருக்கிறதுனால சில பேருக்கு சரீர உபாதைகள்லாம் தீரும். ரொம்ப தன்னம்பிக்கையில் ஆயுஷை பற்றி சிந்திப்பா. தன்னம்பிக்கையில் ஆயுஷை பற்றி சிந்திக்கிற ஆயுஷ் நன்னா கூடி போயிடும். பகவான் கொடுத்த 120 வருஷத்தை நாம் அனுபவிக்கணும். இருந்தாலும் எல்லாரும் ஒரு 100 வயசை தாண்டினாலே போருமானதாக இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய உணவு வகைகள்னாலே நமக்கு ஆயுஷ் நன்னா தீர்க்கத்தை கொடுக்கும். சாத்விகமான உணவு எப்போவுமே ஆயுஷ் தீர்க்கத்தை கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் செவ்வாயுடைய பலத்தினாலையும் ராகுவுடைய பலத்தினாலையும் நமக்கு ராகுவுடைய சஞ்சாரம் நன்னா இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ஸ்திரமாக கிடைக்கும். எதிர்பாராத நன்மைகள் குழந்தைகள்னால கிடைக்கும். நன்னா படிப்பா, நன்னா மார்க் எடுத்துகிட்டு வருவா. கவலைப்பட வேண்டாம். சில குழந்தைங்க வெளியில் விளையாட போகிறச்செல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குழந்தை வெளியில் போகிறச்சா நம்ம விட்டுற வேண்டாம். அவள் கூடவே இருக்கணும். எப்போவுமே குழந்தைங்க இந்த 14 வயசு வரையிலும் அவள் பின்னாடியே அம்மா அப்பாவுடைய கவனம், தனி கவனம் இருக்கணும். காரணம் என்னென்னா, கால சூழ்நிலைகள் எப்போவுமே நல்லதை குழந்தைங்க எடுத்துக்கிறத விட ஒரு கெடுதியான விஷயங்களை, கெடுதியான நிலைகளை மனசில் கொண்டு வந்துடுவான். அதிலலாம் நாம் எப்போவுமே சற்று எச்சரிக்கையாகவும் சற்று கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 100%க்கு 95% நமக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. ஓம் நமோ நாராயணாய். துளாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் நிரஞ்சன யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. ஹஸ்த நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் நமக்கு சாதகமாக இல்லையே, பாதகமாக இருக்குது 3 நாள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போகிறதெல்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணி நாம் செய்யணும். கவலைப்பட வேண்டாம். செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்கோ, வியாழக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்கோ. எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற 4 நாளும் நல்லா சுபிட்சமாக போகும். வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறவா வாங்கலாம். மற்ற 4 நாளில் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிங்கோ. குறிப்பாக பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் சேரக்கூடிய வாரம் இது. காரணம், சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருக்குது. அப்போது சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருந்தாலே பொன்னாட்டிகள் மனோதைரியம் கிடைக்கும் பெண்களுக்கு. எதிர்பாராத நன்மைகள், குழந்தைகள்லாம் நன்னா தைரியமாக இருப்பா. நல்ல ஒரு சூழ்நிலைகள் சுழல், குடும்ப சூழல் நன்னா இருக்கும். உறவுக்காரெல்லாம் ஆற்றுக்கு வருவா. சில பேர் சங்கடப்படுவா. சில பேர் ஃபோனில் பேசுவா. ஃபோனில் பேசுகிறச்சையே சண்டை வந்துடும். அந்த மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் உருவாகும். எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம். நம்ம மனசை நல்லா ஸ்திரமாக வச்சுட்டா எந்த ஒரு காரியமும் நமக்கு ஸ்திரமாக நடக்கும். மனோதைரியத்தினாலும் தன்னம்பிக்கையினாலும் நிதானத்தினாலும் இந்த வாரத்தை நாம் கொண்டு போகணும். கவலைப்பட வேண்டாம். 100%க்கு 55% நமக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 8. ஓம் நமோ நாராயணாய். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று துவக்கமே ரொம்ப நன்னா இருக்குது. காடக யோகத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் வாரம் துவங்கி இருக்கிறது. சனிக்கிழமை மட்டும் சன்னதி சேவிக்க போயிடுங்க. காரணம் என்னென்னா, சனிக்கிழமை மட்டும் அந்த கிரகத்துடைய சுழற்சிகள் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கிறதுனால மற்ற 6 நாளும் நமக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இடையூறும் இல்லாமல் பகவான் கொண்டு போயிடுவா. நமக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம் இது. வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் தங்கு தடை இல்லாமல் போகலாம். குறிப்பாக பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வங்கள் வீடு சேரும்.
குழந்தைகள் நல்லா சௌக்கியமாக இருப்பா. உடல்நிலை சரியில்லாமல் சில குழந்தைங்க இருந்திருப்பா. சில வயிற்று வலி, வயிறு உபாதை, ஜலதோஷம், சளி தொல்லை இதெல்லாம் இந்த வாரம் சட்டுன்னு சௌக்கியமாகிடும். குழந்தைங்கள தெளிவாக இருப்பா. குழந்தைகள்லாம் பார்த்தாக்கா எப்போவுமே அப்படியே அம்மாட்ட அப்படியே படுத்திகிட்டே இருக்கும். சில சின்ன குழந்தைகள்லாம் அதெல்லாம் பார்த்தாக்க இந்த வாரம் அம்மாட்ட நல்லா தெளிவாக எப்போவுமே அந்த மழலையெல்லாம் பேசும் குழந்தைகள்லாம். அதெல்லாம் பார்த்து அம்மாவுடைய மனசு ரொம்ப சந்தோஷப்படும். பெரியவாள்லாம் நல்லா அரவணைப்பாக இருப்பா. மாமனார் மாமியார்லாம் மாட்டு பொண்ணுக்கிட்ட ரொம்ப அரவணைச்சு பேசுவா. என்ன நம்ம மாமனாரா நம்ம மாமியாரா அப்படிங்கிற அளவுக்கு மனசு ஒரு குதூகலத்தை கொடுக்கும். வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்துலாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். விருந்து உபச்சாரங்கள்லாம் நடக்கும். அதாவது உறவு முறைகள்னால நமக்கு தனசம்பத்தும் கிடைக்கும். காரணம் என்னென்னா, சில பேர் பேங்க்லலாம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பா. கொஞ்சம் தாமதங்கள்லாம் இருந்ததெல்லாம் தடைகள் நீங்கி உடனே நமக்கு எல்லாமே செல்வங்கள் வந்து சேரக்கூடிய வாரம் இது. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத வாய்ப்புகள், நல்ல பல சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி தரும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 95% நமக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 6. ஓம் நமோ நாராயணாய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் துவக்கமே சாஸ்திர யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. அஸ்த நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் வாரம் துவங்கியிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். வாரம் துவக்கமே நல்லா இருக்குன்னா, 9 கிரகங்களில் நமக்கு 7 கிரகங்கள் சாதகமாக இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். எதுலேயுமே நிதானமாக இருக்கணும். மற்றோட பேச்சு செயல் எல்லா வகையிலுமே நமக்கு நிதானம் வேணும். அதே நேரத்தில் கிரக சூழ்நிலைகளும் நம்மளுடைய ஸ்திரமில்லாத ஒரு மனநிலையும் ஒன்று சேரும் பொழுது நமக்கு தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும். அதையும் நாம் பக்தி பிரார்த்தனையினால் நாம் ஜெயிக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 100%க்கு 55% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. ஓம் நமோ நாராயணாய. மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் அமிர்த பவ யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. கிரக சூழ்நிலைகள்லாம் நமக்கு சாதகமாக இல்லை. காரணம், அஸ்த நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் வாரம் துவங்கி இருந்தாலும் கூட இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாழக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுலேயுமே நாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். 9 கிரகத்தில் 5 கிரகங்கள் மட்டுமே நமக்கு சாதகமாக இருக்குது. அதுலேயும் நமக்கு எதிர்பாராத போராட்டங்கள் சில பேருக்கு தான் உருவாகும். அதில் நம்ம ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஆற்றுல பேசுகிறச்ச கூட நமக்கு ரொம்ப அரவணைப்பாக அன்போடு பேசி பழகணும். குழந்தைகள்கிட்ட நல்லா நிதானமாக இருக்கணும். குழந்தைகள்லாம் வெளியிலலாம் விளையாட போகிறச்சு அம்மா அப்பா தனி கவனம் செலுத்தணும். சில குழந்தைங்க சைக்கிளில் போவா, அப்படியே நேராக போய் செவுத்தில் முட்டிட்டு அம்மா கை காலில் அடிபட்டுருச்சுன்னா அங்கேருந்து அழுதுண்டு நிற்பா. இதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாம் சிந்தித்து செயல்படணும். எதிர்பாராத இந்த தடுமாற்றங்கள் மன ரீதியாக நமக்கு வந்துடும். கவலைப்படாதீங்க. சில பேருக்கு பார்த்தாங்க அந்த கை கால் வலி, முட்டி வலி, ஒரு சோர்வாக இருக்கும். காத்தால் எழுந்திரிச்சா அசதியாக இருக்கும். அது காரணம் என்னென்னா, செவ்வாயுடைய ஸ்தான பலமும் ராகுவுடைய ஸ்திரபலமும் சரியில்லை. சனி பகவானுடைய சுழற்சியும் நன்னா இல்லாதனால நமக்கு தடுமாற்றங்கள் இருக்குது. குருக்கு எது சேர்க்கையும் நமக்கு அவ்வளோ ஒரு பலமாக இல்லை. எதுலேயுமே சற்று நாம் பிளான் பண்ணி எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறச்ச நாம் அந்த காரியத்தை ஜெயிச்சிடலாம். கவலைப்படாதீங்கோ. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 60% மட்டுமே நமக்கு நன்மை நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. ஓம் நமோ நாராயணாய். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ரொம்ப நல்லா இருக்கிறது. கேமருத்துவ யோகத்தில் வாரம் ஆரம்பிச்சிருக்கிறது. துவாதசி திதியில் அஸ்த நட்சத்திரத்தில் வாரம் ஆரம்பிச்சிருக்கிறது. அந்யோன்ய பாவமான யோகம்னு சொல்லலாம். இந்த வாரம் போன வாரம்லாம் பார்த்தாக்கா ஆற்றுக்காரி ரொம்ப சண்டை போட்டிருப்பா, லேசாக திட்டியிருப்பா சில பேரை. இந்த வாரத்தில் பார்த்தாக்கா ரொம்ப அந்யோன்யமாக இருப்பா. சரி, நம்ம ஆற்றுக்காரியாக இப்படி பேசுகிறாங்கிற அளவுக்கு மனசு நல்லா குதூகலமாக இருக்கும். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து பிரயாணங்களுக்காக நல்ல செய்திகள் வந்து சேரும். சில பேருக்கு இந்த தடுமாற்றமான நிலைகள்லாம் குறைஞ்சி போயிடும். சில பேருக்கு சட்டுன்னு இந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். எதிர்பார்த்த இடம் நமக்கு கிடைச்சிடும். செல்வங்கள்லாம் வீடு வந்து சேரும். சொர்ண யோகமும் இந்த வாரத்தில் சட்டு இருக்கிறதுனால இந்த ஆடை ஆபரணங்கள்லாம் பொருள் சேர்க்கையெல்லாம் கிடைக்கும். சில பேர் இந்த பழைய காரை வச்சுன்னு இருப்பா. ரொம்ப பேர் இந்த பழைய காரை வச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பா. அதெல்லாம் இந்த வாரம் மாறும். டக்குன்னு லோனுக்குன்னு போட்டு புது காரை வாங்கி வச்சுருவா ஆற்றுல. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த வாரம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகள் நமக்கு சட்டுன்னு வந்து கிடைச்சிரும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 95% நமக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. ஓம் நமோ நாராயணாய.
மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. சமோயோக யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. அஸ்த நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் வாரம் துவங்கி இருக்கிறது. 9 கிரகங்களில் 6 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். குறிப்பாக பெண்களுக்கு மனோதைரியம் கிடைக்கும். குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் உடல் உபாதைகள்லாம் தீர்ந்து போகும். சில பேர் பார்த்தா இந்த வயிறு உபாதை, இந்த முதுகு வலி, கழுத்து வலி, இந்த காதெல்லாம் சில பேருக்கு அப்படியே அடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் க்யூர் ஆகிடும். கண்ணெலாம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். சில பேர் தூங்க மாட்டா, ராத்திரில் அப்படியே சில பேர் இப்படி பரண்டு படுத்துட்டு இருப்பான். நல்லா அசந்து தூங்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு. காரணம் என்னென்னா, ராகுடைய சுழற்சி நன்னா இருக்கிறது, கேதுவுடைய சாரம் நன்னா இருக்கிறது, குரு கேதுவுடைய பலம் நன்னா இருக்கிறது, சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகளை பெண்களுக்கு இந்த வாரம் குறிப்பாக நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சு கேட்பா. பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள்லாம் நமக்கு எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பாராமல் வந்து கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். எல்லாமே பார்த்தா நம்ம தேடி போகிற செல்வம் நமக்கு தேடாமலே கிடைக்கக்கூடிய வாரம் இது. 100% இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 90% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. சனிக்கிழமை மட்டும் பகவானை நன்னா சேவிச்சுட்டு வாங்கோ. வந்தவாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவணியாபுரத்துக்கு போங்கோ, நரசிம்மரை சேவிச்சுட்டு வாங்கோ. யாகத்தில் கருகிய நரசிம்மரை மகாலட்சுமி தாயார் தன்முகம் கொண்டு அங்கே அருள் பாலிக்கிறார். நாம் போயிட்டு சேவிக்கிறதுனால நமக்கும் நல்ல பலாபலன்களை பகவான் தருவார். கவலைப்பட வேண்டாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் நல்ல பல விஷயங்களோடு, நல்ல பல கருத்துக்களோடு உங்களை மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய்.